பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மல்கியா 1:9. தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். மல்கியா 1:9. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அநேக மனிதர்களை சந்தித்து நம்முடைய தேவைக்காக, உதவிக்காக, அன்புக்காக நம்மை நிராகரித்தவர்களையும், நமக்கு உதவி செய்ய மறுத்தவர்களையும், நமக்கு அனுசரணையாக ஆதரவாக இருக்க மறுப்பவர்களிடமும் கெஞ்சுகிறோம். வேலைக்காக, உதவிக்காக, பொருளாதார தேவைக்காக, ஆதரவுக்காக, சிபாரிசுக்காக மனிதர்களிடம் கெஞ்சுகிறோம். அவர்களுடைய இரக்கத்திற்காக அவர்களையே நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் பின்பாகவே அலைகிறோம். அவர்களை தேடி தேடி காணாமல், பதில் கிடைக்காமல் ஆத்மா மட்டுமல்ல, நம்முடைய உடலும் உள்ளமும் சோர்ந்து போகிறது. ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, எனக்கு நன்மை செய்வார் ஒருவரும் இல்லை, எனக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் ஒருவரும் இல்லை, என்மேல் ஒருவருக்கும் இரக்கமில்லை என்று புலம்புகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். வேண்டாம், முடியாது என்று உதறி தள்ளியவர்களிடமே மீண்டும் மீண்டும் சென்று உதவி கேட்கிறோம். கடைசியில் தோல்வியில், விரக்தியில் இருக்கிறோம். ஆனால் நாம் ஒரு காரியத்தை குறித்து யோசிப்பதில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநேக இரக்கம் உண்டு. ஆபத்து காலத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கிற தேவன் என்றும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதையும் நாம் மறந்து அவரிடத்தில் சென்று கேட்பதையும் கெஞ்சுவதையும் மறந்து விடுகிறோம். யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபின் சொல் கேட்டு தன் சகோதரரின் நலத்தை அறிய அன்போடு ஆசையோடு தான் போனான். அவனை அவர்கள் அடித்து குழியில் தூக்கி போட்டபோது அவன் அவர்களை நோக்கி கெஞ்சிய போதும் அவர்களுடைய மனம் மாறவில்லை, இரக்கம் கிடைக்கவில்லை. தாவீது கோலியாத்தை கொன்றபோது கொண்டாடியவர்கள் சவுலுக்கும் பிள்ளைக்கும் பயந்து வெறுங்காலாய் ஓடிய போதும் அவனுக்கு எந்த மனிதனிடத்திலும் இரக்கம் கிடைக்கவில்லை. தானியேல் மேல் இரக்கம் இல்லை. ஏன்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே அடித்து இரத்தம் சிந்த வைத்து சிலுவையில் அடித்த போதும் இரக்கமில்லை. அவருடைய சீசர்களை அடித்து துன்புறுத்திய போதும் அவர்கள் மேல் எந்த மனிதர்களுக்கும் இரக்கம் வரவில்லை. இன்று மனிதர்களிடையே துணிகரமான பாவம் இருப்பதால் இரக்கம் என்பது இல்லை. பணத்துக்காகவும், வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகத்திற்காகவும் ஏமாற்றியவர்களிடம் ஏமாறியவர்கள் கெஞ்சினாலும் அவர்களிடம் இரக்கம் கிடைக்காது. ஆனால் மல்கியா தீர்க்கதரிசி நமக்கு சொல்வது என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார் என்று. ஆம், ஏசாவை சந்திக்க சென்ற யாக்கோபு கர்த்தரிடத்தில் கெஞ்சினார். மோசே மிரியாமுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் கெஞ்சினார். மனாசே கர்த்தரிடத்தில் கெஞ்சினார். மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள். அவர்களை கர்த்தர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள் என்று யோபுவும், நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் என்று தாவீதும் சொல்கிறார்கள். எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்தில் தன் உயிர்க்காக கெஞ்சினான். இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் ஜெயம் கொண்ட அத்தனை பரிசுத்தவான்களும் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கெஞ்சி மன்றாடி விண்ணப்பித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். தானியேல் 9 வாசித்து பாருங்கள். தானியேல் கர்த்தரிடத்தில் மன்றாடி கெஞ்சி ஜெபிக்கும் போதே கர்த்தர் தம்முடைய தூதனை தானியேலுக்கு அனுப்பி, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று பதில் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் யாரிடம் எதற்காக கெஞ்சுகிறோம்? நாம் கர்த்தருடையவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள். நம்முடைய கண்களும் கைகளும் கால்களும் கர்த்தருக்கு நேராக இருக்குமானால், அவரிடத்திலே நாம் கெஞ்சுவோமானால், அவரிடத்தில் மிகுந்த இரக்கம் உண்டு, தயவு உண்டு, கிருபை உண்டு, 1000 தலைமுறைக்கு இரக்கம் அவரிடமே உண்டு. எனவே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகளுடைய கெஞ்சுதல் எந்த நாசிலே சுவாசம் உள்ள மனிதனிடத்திலும் இல்லாமல் நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய இஸ்ரவேலர்களின் தேவனும் சேனைகளின் கர்த்தருமாகிய அவரை நோக்கி நாம் கெஞ்சுவோமானால் யாக்கோபுக்கும் தானியேலுக்கும் உடனே பதில் கொடுத்த தேவன் நம்முடைய கெஞ்சுதலுக்கும்
உடனே மனம் இறங்கி பதில் கொடுக்கும்படியாய் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் வார்த்தையையும் வழியையும் சொல்லி நமக்காக சத்துருக்களோடு வழக்காடி யுத்தம் பண்ணி நம்முடைய தேவைகளை சந்தித்து யோசேப்பையும் தானியேலையும் தேசத்திலே உயர்த்தி வைத்தபடி நம்மையும் உயர்த்தி வைப்பார். எனவே நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி மட்டுமே கெஞ்சுவோம். அப்போது அவர் நம்மில் இறங்குவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய கண்களும் இருதயமும் கைகளும் கால்களும் உமக்கு நேராய் உம்முடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி காத்திருந்து தயவையும் இரக்கத்தையும் நன்மையையும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் ஜெபத்தின் வைராக்கியத்தையும் தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.